அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணித்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு உள்ளத்தில் நல்ல உள்ளம். அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஆரம்பிக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். சிவசிவ அன்பே சிவம் இந்த இணையவழி சந்திப்பின் மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பாக உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற பொருளிலே சிந்திக்க இருக்கிறோம். உள்ளம் என்பதும் அந்த உள்ளல் என்பதும், உள்ளல் என்றால் நினைப்பது. இன்னும் ஆழமாக சொல்ல போனால் உள்ளுவது என்பது அந்த மனதின் உயர்நிலையாகிய அறிவை குறிப்பிடும். அப்படி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்றுதானே வள்ளுவமும் சொல்லுகிறது. அந்த வகையிலே நல்ல விஷயங்களையே எண்ணுவது நல்ல மனதுக்கு ஒரு அடையாளமாகும். கொல்லும் வகையான் அறவினை ஒவ்வாதே செல்லும் வாயெல்லாம் செயல். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒல்லும் வாயெல்லாம் அறவினை ஒவ்வாதே, எப்படியெல்லாம் முடியுமோ அந்த வகையிலெல்லாம் என்ன பண்ணும்? அறச்செயல்களை நிகழ்த்த வேண்டும். இப்ப எந்த வகையிலெல்லாம் முடியுமோ அந்த வகையிலே நாம் அறச்செயல்களை நிகழ்த்துபவராக நம்மை நடத்தி கொள்ள வள்ளுவமும் வலியுறுத்தி சொல்லுகிறது. எனவேதான் இன்றைக்கு சிறந்த ஒரு தலைப்பாக உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற பொருளிலே சிந்திக்க இருக்கிறோம். அது என்ன? உள்ளத்திலேயே நல்ல உள்ளம்ன்றது. எது நல்ல உள்ளம், எது கெட்ட உள்ளம் இல்லையா? இந்த நன்று தீது என்ற விஷயத்தை ஒரு டெஃபினிஷன் கொடுக்க சொல்லி இந்த மதத்துக்கிட்ட போனா அது ஒரு வகையான விளக்கத்தை கொடுக்கிறது, இன்னொரு மதத்துக்கு போனா அவங்க ஒரு வகையான விளக்கத்தை கொடுக்குறாங்க, இன்னொரு மதம் இன்னொரு வகையான விளக்கத்தை கொடுக்கிறது. இப்போ சீக்கிய மதம்னா இந்த டர்பன் அணிஞ்சுதான் இருக்கணும்ன்றது அவங்க விதியாக இருக்கிறது. இஸ்லாம்னு சொன்னா ஒருத்தர் 5 வரையில கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கு. இப்படி எது செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது நல்லது அல்லது எது கெட்டது என்ற ஒரு சீர்தூக்கலு பண்பு மனிதனுக்கே உரிய தனிச்சிறப்பு. இந்த ஒரு சீர்தூக்கல் இருக்கின்ற காரணத்தினாலே குண பண்புகளை பொறுத்தவரையிலே விலங்குகளும் மனிதனும் வேறுபட்டு இருக்கத்தான் வேண்டும். விலங்குகளுக்கு ஒப்பாக மனிதன் சிந்தித்தால் அது தவறு என்பதை அறிவோம். எனவே அந்த விலங்குகளிலிருந்து மனிதன் மேம்பட்டு சிந்திக்கிறானா என்பதுதான் மனிதனுக்குரிய ஒரு தனிச்சிறப்பு. ஏன்னா மனிதனுக்கு மட்டும்தானே பகுத்தறிவு என்ற 6வது மேம்பாடு இருக்கிறது. அதனால்தான் குணநல பேறு பெற்றவராக இருந்தால் உள்ளத்தில் உள்ள நல்ல உள்ளம் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும். குணநல பேறு இந்த வார்த்தையை மனவளக்கலையிலே அருட்தந்தை யோகிராஜ் வேதாதிரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தவம், தற்சோதனை, குணநல பேறு, முழுமை பேறு. இப்ப அந்த குணநல பேருங்கிறது பண்புகளிலே தம்மை உயர்த்தி கொள்வது. அருகுண சீரமைப்பு என்று நேற்றைக்கு கூட நான் உரையாற்றினேன். அப்படி இந்த குணநல பேறு என்பது முழுமை பேற்றை நோக்கிய ஒரு பயணம் என்று சொன்னால் மிகையாகாது அன்பர்களே. அப்ப ஒரு மனிதன் நான் எங்கிருந்து வந்தேன் என்று திரும்பி பார்க்கிறான். யாரோ இதற்கு அதிகாரி, இதற்கெல்லாம் ஏதோ ஒரு மூல காரணம் ஒன்று இருக்க வேண்டுமே என்று உணர்கிறார். அப்ப அந்த மூலம் நாடிய நாட்டம் தேவையா இல்லையான்னு கேட்டா தேவைதான். நான் எங்கிருந்து வந்தேன்,
இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன? விலங்குகளை போல புழு புழுத்து சாகிறதும்பாங்க. விலங்குகளை போல கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு சாகிறதா இல்லாம மனித பிறப்பு அரிது, மானிடராய் பிறத்தலரிது சொல்லிட்டாங்க. விலங்குகளை காட்டில மனித பிறப்புங்கிறது சிறப்பு. அரிது, மானிடராய் பிறத்தலரிது, பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தலரிது. பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தலரிது. அப்ப அதனுடைய சிறப்பு எங்க நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு போனோம்னா, நல்ல ஒரு ஞான விழிப்பு பெற வேண்டும். அந்த ஞான விழிப்பை பெற்றவர்களைத்தான் ஞானியர்கள் என்று சொல்லுகிறோம். ஞானம் என்ற சொல் எது, என்ன, ஏன், எப்படி, எங்கிருந்து, எதுவாக என்று தேடுதல் தான். இந்த தேடுதல் யாருக்கு ஏற்படுகிறதோ அவர்கள் ஆத்மாவால் உய்வு பெறுவார்கள். இந்த தேடுதலே இல்லாதவர்கள் 10ஓட 11 வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சரியா? அவங்க 1000த்துல ஒருவனா இருக்க மாட்டாங்க. அந்த வகையிலே தான் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த உருபொருளை தேடுகின்ற போது அந்த உருபொருள் மூலம் ஒன்றுதான் என்பதிலே எந்த ஐயப்பாடும் கிடையாது. நிறைய கடவுள் இருக்கா? இல்லை, கடவுள் ஒன்று மட்டுமே. நிறைய கடவுளராக நமக்கு வகைப்படுத்தி கொடுத்தார்கள். அது அதற்குரிய தத்துவங்களை வைத்து விளக்கினார்கள். ஆனால் அந்த பேராற்றல் என்ற ஒன்றுதான் இருக்கிறது. அந்த ஒன்றை பெற வேண்டும் என்று சொன்னால் 2 இல்லாமல் போக வேண்டும். நல்லது கெட்டது, விருப்பு வெறுப்பு, பாவம் புண்ணியம், சுக துக்கம், இந்த நிலைதான் இரட்டைகள்னு சொல்லக்கூடிய. இந்த இரட்டைகளுக்கு அப்பாற்பட்டவனாக நம்மை நிலை பெயர் கொள்வதற்கு ஞானியருடைய பரிபக்குவ நிலை என்று அதனை குறிப்பிட்டார்கள். இரட்டைகள் அற்ற நிலை என்று சொல்லுவார். உதாரணமாக, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. அப்ப அந்த வேண்டுதல் வேண்டாமை இருக்கிற வரைக்கும் இடும்பை, அதை புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கேட்டா எனக்கு இதெல்லாம் பிடிக்குங்க, இதெல்லாம் பிடிக்காதுங்க. இந்த பிடிக்கும் பிடிக்காத லிஸ்ட் எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு கடவுளுக்கு தூரம் ஜாஸ்தி. இப்ப எனக்கு இந்த பிடிக்காத லிஸ்ட் ரொம்ப குறவுங்க, அப்ப இவர் கடவுளுக்கு பக்கத்துல இருக்காருன்னு. அதைத்தான் இரட்டைகள் அற்ற நிலை என்று ஞானியர்களை பற்றி பரிபாஷையாக கூறினார்கள். அன்பு உள்ளங்களே, கடவுளை தேடுகிறோம். கடவுள் ஒன்றென்று புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை தேடுகிறோம். அந்த கடவுள் எல்லாம் வல்லது, எங்கும் உள்ளது, என்றைக்கும் உள்ளது என்பதிலே ஐயமில்லை இல்லையா? இதுல யாராவது முரண்பட்டா சொல்லுங்க. கடவுள் ஒன்றுதான். அந்த கடவுள் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியை நாம் பாட. அப்ப என்றைக்கும் உள்ள பொருள், எங்கும் நிறைந்தது, சர்வ வியாபகம் என்று சொல்லுவார்கள். எங்கும் நிறைந்த பொருள் என்னுள் இருக்கிறதா என்று ஒருவர் கேள்வி எழுப்பி பார்க்கிறார். அவ்வாறு பார்க்கிற போது என்னுள்ளே என் அறிவாக இருந்து இயக்குவதும் அவனல்லவா என்று பக்தி மார்க்கத்திலே போய் ஒரு சரணாகதின்னு ஒரு இடத்துக்கு ஆகும். நான் ஒன்றும் செய்யலப்பா, இல்லை நீ தான் பண்ணிக்கிற, எனக்கு தெரியாது, உன் கையில என்ன ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியுமா? பக்தி மார்க்கத்துல சொல்ல முடியும். அதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது. கிட்டத்தட்ட பக்தி மார்க்கத்தினுடைய முடிந்த முடிவே அதுதான், சரணாகதி என்று சொல்லுவார். அதை பற்றி விரிவாக பின்னர் பார்ப்போம். அப்படி அன்பர்களே, இந்த ஆன்ம விழிப்பு பெற்ற பின்னர் அக விழிப்பு என்று சொல்லுவார்கள், அந்த உள்ள சமநிலை என்று சொல்லுவார்கள். இதுதான் ஞானியருடைய இலக்கணம். அப்ப ஞானியர்கள் தான் நல்ல உள்ளங்கள், மற்றவங்கள்லாம் பயிற்சி நிலையில் இருக்கவங்க.
நான் இப்பதான் 25% நல்லவனாயிருக்கேன், நான் இப்பதான் 75% நல்லவனாயிருக்கேன் சொல்லலாம் இல்லையா? 90% நல்லவனாயிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் சில நேரங்கள்ல எனக்கே மாறி போகுது என்று தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்கின்ற குண நல பேறு என்பதை பெறுவதற்கான முயற்சிகள் தான் ஆன்மீகம், வேற ஒன்றும் இல்லை. ஆன்மீகம் என்று சொன்னா எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு சாமியாரா போறது ஆன்மீகம் நினைக்கிறாங்க. அல்ல அல்ல, நாம ஏதோ ஆன்மீகவாதின்னா யாரை நினைக்கிறோம்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆன்மீகவாதினா எப்படி இருப்பார்னா, ஜடாமுடை முடி உடுத்தி காவி உடை பூண்டு அப்படி அடையாளங்களோடு இருப்பதாக நாம் நினைச்சுறதுனால சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஞானம் பெறாமலே அந்த அடையாளங்களை எல்லாம் சூடிக்கொண்டு தன்னை ஒரு ஞானி போல வெளிப்படுத்தி கொள்கிறார். அதை பார்த்து நாம ஏமாந்து போகக்கூடாது இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த குணநல பேரு என்பதில் யான் எனது எனும் செருக்கறுப்பான் என்று வள்ளுவம் சொல்கிறது இல்லையா? அந்த முனைப்பில்லாத உள்ளம், அதுதான் உள்ளத்தில் நல்ல உள்ளம், வேற ஒன்றும் இல்லை. நீ தலைப்பு உள்ளத்தில் நல்ல உள்ளம்னு சொல்றோம், அது முனைப்பு இல்லாத உள்ளம். ஈகோ இல்லைன்னா அவன் நல்லவே. ஏன்னா அங்க அவன் தான் இருக்கான், இறைவன் தான் இருக்கான். முனைப்பு இல்லாத உள்ளத்தில் இறைவன் தான் பிரகாசிக்கிறான். அதாவது அந்த விழிப்புணர்வுடைய தெளிவு பெற்ற ஞானியரிடத்துல அவர்கள் எண்ணுவது செயல்படுவது எல்லாமே இறை நியதிக்கு ஏற்றதாக இருக்கு. ஐயா, இன்னும் இறை நியதியா அது இதுன்னு புது வார்த்தை சொல்றீங்க, என்ன எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது அன்பர்களே. இப்ப அந்த பிரம்மம் எனக்குள்ளே இருக்கிறதுன்னு ஒரு கன்க்ளூஷன் வர முடியுதா இல்லையா? வர முடியுது. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற பிரம்மம் எனக்குள்ளேயும் இருக்கு, அவருக்குள்ளேயும் இருக்கு, அவருக்குள்ளேயும் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, உங்களுக்குள்ளேயும் இருக்கு. அப்ப எல்லாத்துக்குள்ளேயும் பிரம்மத்தை பார்க்கலான்னு பார்த்தா ஒருத்தர் மட்டும் பார்த்தா எல்லாத்தையும் ஒத்துக்கிறீங்க, இந்த ஒருத்தர் மட்டும் பார்த்தா எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்ல வேண்டி இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு வம்புக்காரரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஒரு சோலை மட்டும் பார்த்தா என்னால நல்ல உள்ளம்னு ஒத்துக்கொள்ள முடியலைங்க, எல்லாம் பிரம்மம், அதுக்குள்ளேயும் பிரம்மம் இருக்கு. அதனால்தான் பெரியவங்க புரிஞ்சோ புரியாமல சொன்னாங்க, மனிதருள் நாயுண்டு நரியுண்டு பரியுண்டுன்னாங்க. விலங்குகளை பார்த்தா இது கொத்தும், இது கடிக்கும், இது உதைக்கும்னு தெரியும். ஆனா மனிதனை பார்த்தா பார்க்க மனுஷனாட்டம் இருப்பான், அவன் எந்த நேரம் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அப்ப அவ்வாறு பேதப்படுகின்ற உள்ளங்களை பார்க்கிற போது நமக்கு ஒரு ஐயம் ஏற்படும். எங்கும் இருக்கிறான் இறைவன் என்றால் இந்த பொருந்தாத நபருடைய உள்ளத்திலே இறைவன் எப்படி இருக்கிறான் என்பது. அங்கே இறைத்தன்மை மேம்பட்டு இருக்கவில்லை. நல்ல குணம்னு சொல்றோம்ல, குணநல பேருன்னு, அந்த குணம் மேம்பட்டு இருக்கவில்லை. மேம்பட்டு இல்லாத காரணத்தினாலே அவருடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே பொருந்தாததாக இருக்கிறது. உண்டா இல்லையா? இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய வம்பே, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நம்முடைய அகம் உள்ளம் என்று சொல்லக்கூடியது சம நோக்கிலே நிற்பதற்கு பயிற்சி செய்கிறோம். அதில் என்றைக்கு வெற்றி பெறுகிறோமோ அன்றைக்கு எல்லா உயிர்களையும் ஒன்றாக காண முடியும். முயற்சி செய்கிறோம், வெற்றி பெறவும் முடியும். காரணம், எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறான் என்ற கோட்பாட்டை புரிந்து கொள்ள தேவையான ஞானம் தேவைப்படுகிறது. எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கான எப்படின்னு சொல்லுப்பான்னு சொன்னா, அது ஒரு குரு கிட்ட போய் பாடம் கேட்கணும். அவர் சொல்லுவார், எல்லாம் பிரம்மம் என்னும் உண்மை இறைவகிக்கவே என்று பாடுவார். எல்லா பொருளிலும் என்னை காண்பவனவனோ அவனை விட்டு நான் எப்பொழுதும் நீங்காமல் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற வரிகள். இந்த ஒரு ஞானம் பெற்றுவிட்டால் அவர் மறைபொருள் விளக்கம் பெற்றவர் என்று பெயர். மறைபொருள் என்றால் என்ன?
மறைபொருள் என்றால் மனம், மொழி, மெய். இதுதான் மறைபொருள். மனம் இருக்கிறது தெரியாது, ஆனா இருக்குன்னு ஒத்துக்கிறோம். அப்புறம் மனதினாலே வெளிப்படுகின்ற தன்மை, அலையாகிய நிலை. அப்புறம் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் என்றால் இறைநிலை என்று சொல்லுகிறோம். எதெல்லாம் நாம் காணுகின்ற காட்சி எதுவும் நிலையானதல்ல என்றது அறிவோமா? எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. எந்த அணுப்பொருளும் தன்மாற்றம் பெற்று மாறிவிடுகிறது, அப்படியே இருக்கிறது இல்லை. அப்ப இந்த உலகத்துல எதுவுமே நிலையானதல்ல. இந்த நிலையாமை என்ற கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து சிந்திக்க வேண்டும். ஆம், யாக்கை நிலையாமை என்று வள்ளுவம் பேசியிருக்கிறது. யாக்கைன்னு இந்த பருவுடலை குறிக்கும். ஆனா யாக்கை நிலையாமையை உணராமலே மனிதன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நான் தான் பெரியவன் காலை தூக்கி விட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான். மனிதா, உன்னுடைய பதவியோ புகழோ பட்டமோ செல்வாக்கோ இது எதுவுமே நிலையானதில்லை. இளமையோ எதுவுமே நிலையானதில்லை. ஒன்றே ஒன்று மட்டுமே நிலையானது. உண்டா இல்லையா? அந்த ஒன்று எது? தன்னை அறிந்த ஞானம் ஒன்று மட்டுமே. அதனால்தான் பெரியவங்க சொன்னாங்க, தன்னை அறிதலை தலைவனை அறிதலாம், தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அச்சிக்கத்தான் இருந்தானே என்று சொன்னார்கள். இப்பத்தான் பரம்பொருளை அடைவது என்பது, அறிவது என்பது மற்ற பொருள் எல்லாம் நிலையானதல்ல என்பதை புரிவது. ரெண்டு விஷயத்தை கையில வச்சுக்கோம். பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய இறைநிலை ஒன்று மட்டுமே நிலையானது. இறை ஒன்று மட்டுமே பொருள். மற்ற நாம் காணுகின்ற பொருள்கள் எல்லாம் பொருள் அல்ல. இதைத்தான் வள்ளுவம் சொல்ல, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் ஆனா பிறப்பு என்று சொல்லும். நீ தேடிக்கிட்டு இருக்க மனுஷா, சொத்து, நிலம், வீடு, பணம், காசு, நகை, இது எதுவுமே காதருந்த ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே. இதுதான் ஞானம். இந்த ஞானத்தை பெற்றவருடைய மனம் பெற்ற தெளிந்த நிலைதான் நல்ல உள்ளம், வேற ஒன்றும் அல்ல. ஆகையினாலே இந்த உள்ளம் எப்படி இருக்கும் என்று ஒரு இலக்கணம் கேட்கலாம். அதாவது, கடவுளை தேடினான், கடவுளை உணர்ந்தான், கடவுளை உணர்ந்த போது காணும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரிபூரண பொருளாக பார்க்கிறார். அப்ப அவனுக்கு கையெடுத்து கும்புறது கூட மனசு வராத அளவுக்கு எல்லாம் பிரம்மம். எத்தனை பிரம்மம் இருக்கு! அப்படியே மகிழ்ச்சியில நிரம்பி விடுவான். மகிழ்ச்சியில நிரம்பி விடுவான். எல்லாத்துலயும் பிரம்மம் இருக்கு. நான் அந்த பிரம்மத்தை இவ்வளவு நாள் தெரியாம தேடிக்கிட்டு இருந்தேன், கடவுளை தேடிக்கிட்டு இருந்தேன். அது கடவுள்ன்ற வார்த்தையை கிட்டத்தட்ட என்னன்னு கேட்டா கடவுள் என்றுதான் சொன்னாங்க. இத்தனை நாள் கடவுள்னா வெளியே தேடினேன், கடந்து உள்ள பாருன்னு சொன்னதை வெளியில தேடினேன் பாருங்க. அப்பதான் பாடினாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, இவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. இதைத்தானே வேதங்கள் சொன்னது. அகம் பிரம்மாஸ்மி என்று, தத்துவமசி என்று, அது நீ ஆனா என்று வேதங்கள் சொன்ன பொருளும் இதுவாகவே இருந்தது. கீதை சொன்ன பொருளும் இதுவாகவே இருந்தது. தாய்மானார் சொன்ன பொருளும் அதுவாகவே இருந்தது. திருக்குறள் வள்ளுவம் சொன்னதும் அதுவாகவே இருந்தது என்று அறியப்படுகிற போது அவருடைய தன்மை எப்படி இருக்கு? நல்ல உள்ளம், இன்முகத்தோடு இருக்கு. நமக்கெல்லாம் என்னன்னு கேட்டா, யாரையோ பார்த்தா அவர்கிட்ட இருக்க குறைதான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. மகாபாரதத்துல ஒரு கதை உண்டு. அவர் துரோணாச்சாரியார் கூப்பிட்டு துரியோதனாதியர்கள்ட்ட அந்த துரியோதனனை கூப்பிட்டு, நீ போய் நாட்டுல எவன் நல்லவன் இருக்கான்னு பார்த்துட்டு வானார். அவன் மனதில் களங்கமுடையவன்.
அதனால அவன் யாரை போய் பார்த்தாலும் நல்லவனா அவனுக்கு தெரியல. ஒரு பயம் நல்லவன் இல்லைங்க, நாட்டுல எல்லாம் கெட்டவன்னு வந்து சொல்றேன். தர்மரை கூப்பிட்டு நாட்டுல யார் கெட்டவன் இருக்கான்னு பார்த்துட்டு வான்னாரு. அவர் தன்னுடைய உள்ளத்துல நல்லவர் தர்மர். அதனால அவர் போய் நாட்டுல தேடும் போது எல்லாம் நல்ல உள்ளமாக தெரிகிறது. அப்ப இங்க என்ன கண்ணாடி போட்டிருக்குமோ அதான் தெரிய போகுது. சில பேர் குற்றம் நோக்கிற கண்ணாடி போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய 70% நன்மை கண்ணுக்கு தெரியாது. அந்த 25% நன்மை கேடுதான் கண்ணுக்கு தெரியும். இது யாருடைய குற்றம்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நம்முடைய குற்றம் தான் அது, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த இன்முகம் என்று சொல்லக்கூடியது முகத்தையோ அல்லது வாயை மட்டும் சிரிச்ச வாயா அப்படி வச்சிருந்தா பயனில்லை. என்ன, வாய் சிரிக்கல புன்முறுவல்னு சொல்லுவாங்க. மோனாலி சாப்பிட்டு புன்னகை மாதிரி சிரிச்சும் சிரிக்காமல் இருக்கிறதுன்றது இல்ல. ஒருத்தன் மகிழ்ச்சியில மனதிலிருந்து சிரிக்கிறான்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள், உண்டா இல்லையா? அவனை பார்க்கும் போதே இங்க தெரியும், இந்த ஆளு சரியில்லைன்னு தெரியும், இந்த ஆளு தேறுவார்னு தெரியும், இந்த ஆளு தேர மாட்டார்னு தெரியும், இந்த ஆளு உள்ளத்தில் நல்ல உள்ளம் அல்ல என்பதும் புரியும். அது இங்க பார்க்கிறவங்களுக்கு உள்ள புரிதல் ஞானத்தை பொறுத்தது. ஒரு ஞானிகிட்ட போறீங்கன்னா அவர் உங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைய கஷ்டத்தை அவரே சொல்லிடுவார். உனக்கு இதான பிரச்சனை, இதுக்கு இன்னும் செய் போதும்னு சொல்லிடுவார். அது ஒன்றும் பெரிய மிராக்கள் கிடையாது. அப்படி சொன்னா அதை ஒரு மிராக்களா நினைக்க வேண்டியதில்லை. என் வாழ்க்கையில எனக்குள்ள கஷ்டம்லாம் அவர் சொல்லிட்டாருங்க, இல்ல இல்ல, இந்த அலைன்மெண்ட்டு அவருக்கும் நமக்கும் ஒத்தி பார்க்கறது, பொருத்தி பார்க்கறத, வேற ஒண்ணும் இல்லை. அதனால ஆகையினாலே இந்த தகைமைக்கு, உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற தகைமைக்கு வேதாதிரி மகரிஷி கொடுக்கிற இலக்கணம் என்னன்னு கேட்டா இன்முகம். இன்முகம்ன்ற தலைப்பு எங்க கொடுப்பாங்க தெரியுமா? மாஸ்டர் கோர்ஸ் போனவங்களுக்கு தெரியும், அருள்நிதி கோர்ஸ் போனவங்களுக்கு தெரியும். இன்முகம்னு தலைப்பு கொடுப்பாங்க. நான் கூட நினைப்பேன், இன்முகம்னா எப்படி இருக்கும்? இதுவா இன்முகம்? இல்லை, அது இளிச்சவாயின்னு பேர். ஆனா அடிமனதிலிருந்து அந்த மகிழ்ச்சி ஊற்றெடுக்க வேண்டும். ஏன்னு சொன்னா தூய்மை இருக்கிற இடத்துல வாய்மை இருக்கும், வாய்மை இருக்கிற இடத்துல நிறைவு இருக்கும், உண்டா இல்லையா? உங்களை பார்த்து நான் கேட்குறேன், என்ன சார் நினைக்கிறீங்க? என்னமோ யோசிக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு நான் கேட்குறேன். என்ன சார் நினைக்கிறீங்க, என்னமோ யோசிக்கிற மாதிரி தெரியுதுன்னு கேட்டா, நீங்க இப்ப மனசுல என்ன நினைச்சீங்களோ அதை அப்படியே என்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லலாம், நல்ல விஷயமா இருந்தா சொல்லலாம். இவர் பேசுற பேர் வெளியில ரொம்ப போட்டுக்கிட்டு இருக்காரு, இவர்கிட்ட இருந்து எப்ப தப்பிக்க போறணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க. இப்ப என்ன சார் நினைக்கிறீங்கன்னு நான் கேட்டா நீங்க சொல்ல முடியுமா? இப்பத்தான் அகம் ஒன்றை நினைக்கிறது, புறம் ஒன்றை பேசுகிறது. இந்த ஆளு பேச்சு சரியான ரம்பம்னு அவர் நினைக்கிறாரு. என்ன சார் நினைக்கிறீங்கன்னு கேட்டா ஒன்னும் இல்லையே, நல்லா இருக்கு, எல்லாம் சிறப்பு அப்படிங்கிறாரு. இப்ப உள்ளுக்குள்ள நினைக்கிறது வேற, உதாரணத்துக்கு தான் சொல்றேன், வெளியே சொல்றது வேற. இது என்னன்னு கேட்டா மனம் வேறுபடுகிறது, வாய் வேற ஒண்ணு சொல்லுது, உண்டா இல்லையா? இந்த வேறுபாடு குறைவா இருந்தா நல்ல உள்ளம். இதுக்கு மேல டெபினிஷன் வேணுமா? நான் அகம் ரெண்டு ஒத்து போகணும். மனசுல நினைக்கிறத சொல்லியான்னா கூச்சப்படாம சொல்ற மாதிரி இருக்கணும். மனசுல என்ன நினைக்கிறத சொல்லியான்னு கேட்டா, ஐய நான் நினைச்சதை வெளியே சொன்னா வெக்க கேடுங்கன்னு சொல்ற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? என்னமோ சொல்லுவாங்க, கண்ணா கண்டா வெளியே சொல்லாதேன்னு. அது மாதிரி அது கனவுல கண்டதை கூட வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமா இருந்தா என்ன பண்ண முடியும்? அப்ப மனதில் நினைச்சது வெளியே சொல்ல முடியாம இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப மனம் வேற ஒண்ணா இருக்கு, செயல் வேற ஒண்ணா இருக்கு, சொல்லு வேற ஒண்ணா இருந்தா இதைதான் நான் அகம் எரிகம் ஒத்து போகாத தன்மை, நாகரிகம் இல்லாதவன்னு அர்த்தம். நாகரிகமா இருக்கிறதுனா ஒருத்தர் பேண்ட் ஷர்ட்டை போட்டதுனால நாகரிகம் இல்லை, கூலிங் கிளாஸ் போட்டதுனால நாகரிகம் இல்லை.
நான் வாக்கு செயல், அகம் உள்ளம் ரெண்டும் எரிகம் ஒத்து போகிறது தான் நாகரிகம். தெரிஞ்சுக்கோங்க. அருமையான விளக்கம் இன்றைக்கு உங்களுக்கு. அப்படி இந்த நிலையை பற்றி எங்க சொல்லப்பட்டிருக்கு நீங்க கேட்கலாம். என்ன கேட்குறீங்க? எங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்கணும். ஏன்னு சொன்னா நாமெல்லாம் இந்து சமயத்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். இந்து சமயத்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஏதோ தெரியாதனமா இந்துவா பிறந்துட்டு சார் ஆளை விடுங்கிறார் ஒருத்தர். நான் எந்த மதத்துல பிறந்தா எனக்கு என்ன, நான் சாமியே கும்பிடுறது இல்லை, எந்த மார்க்கத்தையும் ஃபாலோ பண்றது இல்லைன்னா அது சரியில்லை. பிறந்து விட்டோம். மதமும் சமயமும் எதை கொடுக்கிறது என்று சொன்னால் இறை உணர்வை கொடுக்கிறது. அந்த இறை உணர்வு பெற்றவன் எப்படி இருப்பான் என்று நம்முடைய இந்து மதத்திலே வேதங்கள் சொல்ற இடத்துக்கு போய் எட்டி பார்க்க வேண்டாம். பகவத்கீதை சொல்ற இடத்துக்கு எட்டி பாரு. பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னாக்கா, இந்து மதத்துல ஒரு பரிபூர்ண ஞானி எப்படி இருப்பான் என்பதை பற்றி விளக்குகிறது. இந்து மதத்துல பிறந்தேன்னு சொல்றீங்களே, பகவத்கீதை இருக்கா உங்க வீட்டுல? இருக்கணும். படிக்கிறீங்களா? பகவத்கீதையை படிச்சிருக்கீங்களா? படிக்கணும். அதுல 2வது அத்தியாயத்தை படிச்சு பாருங்க. அந்த 2வது அத்தியாயத்துல சொல்லப்படுகிறது நிறைஞானியுடைய இலக்கணங்கள் என்று சொல்லக்கூடியது. அந்த இலக்கணத்தை படிச்சு பாருங்க. அது பூரா உங்களுக்கு பொருத்தமா இருந்தா நீங்களும் நல்ல உள்ளம் தான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும். இதைதான் ஸ்தித பிரக்ய தரிசனம் என்று பகவத்கீதை எடுத்து ஏம்புகிறது. நிறை ஞானி எப்படி இருப்பான் என்ற கேள்விக்கு முன்வைத்துக் கொள்ளும் போது வேண்டுதல் வேண்டாத தன்மை, விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை, அதாவது சமநிலையில் இருப்பான் என்பதை விளக்கு. ஒரு செயலை செய்கிறான், விளைவை கணக்கு போட்டு செய்வோம். இந்த வேலை செஞ்சா நமக்கு என்ன நன்மை, சமுதாயத்துக்கு என்ன நன்மை, குடும்பத்துக்கு என்ன நன்மை சிந்திக்காம இருக்க முடியாது. ஆனா வரக்கூடிய விளைவுகள் நான் எதிர்பார்த்தது போல இல்லைன்னா துன்பப்படுறேனா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அந்த விளைவுகள் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னாலும் நான் மனசார ஏத்துக்கிறேன்னா அப்ப சமநிலை இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதை பற்றி நான் என்னுடைய பெண்மை மனிதத்தின் முழுமை நூல்ல முக்கோண விதி என்று பேசியிருக்கேன். படிச்சு பாரு. நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன் இல்லையா, பெண்மை மனிதத்தின் முழுமைன்னு. அந்த புத்தகத்துல முக்கோண விதின்னு போட்டிருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டவே வெற்றி பெற்றவனா இருப்பான். அந்த ஒரு சாப்டர் வேற எங்கேயுமே சொல்லப்படாத ஒரு விஷயம். அதைத்தான் நான் அங்கே பேசியிருக்கிறேன். ஆகையினால் நண்பர்களே, ஒரு மனிதன் புளியம்பழமும் ஓடும் போல இருப்பான். உலகத்திலேயே இருப்பான், ஆனா உலகத்தோடு மிங்கிளாய்க்க மாட்டான். தாமரை இலை தண்ணீர் போலேம்பாங்க. புளியம் காய் பார்த்துருக்கீங்களா? புளி காயா இருக்கும்போது எப்படி இருக்கும்? அந்த உள்ளே உள்ள சதை பற்றும் ஓடும் பிடித்து கொண்டிருக்கும், உண்டா இல்லையா? அதை பிரிச்சு எடுக்கணும்னு நீங்க நெகத்தால ட்ரை பண்ணீங்கன்னா நெகத்துக்குள்ளேயே ஏறிடும். அவ்வளவு டைட்டா பிடிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த ஓடும் பழமும் புளியம் காயா இருக்கும்போது. அவ்வளவு டைட்டா பிடிச்சுக்கிட்டு இருந்த அந்த புளியங்காய் பக்குவம் அடைய 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 என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஓடு அப்படியே இருக்கும். அதுல இருந்து அந்த கனியானது உள்ளுக்குள்ள சுருங்கி கனிஞ்சு பக்குவப்பட்டு போகும். புளிப்பு தாண்டி இனிக்கிற புளியம்பழம் கூட உண்டு. அப்படி அந்த ஓட்டிலிருந்து தானாக விடுபட்டு அதுக்குள்ளேயே அந்த புளியம்பழம் இருக்கிறது தான் புளியம்பழமும் ஓடும் போல என்று ஞானியருடைய பரிபக்குவ நிலையை பற்றி விளக்கினார்கள். இப்போ ஓடு அப்படியே தான் இருக்கு. பக்குவமாக ஆக அந்த கனி அதுல இருந்து விடுபட்டது. இப்போ முதல்ல பிடிச்சிக்கிட்டு இருந்த அடையாளம் இருக்கான்னா இருக்காது. புளியம்பழத்தை உடைச்சு பாருங்க, ஏற்கனவே ஒட்டிக்கிட்டு இருந்ததுக்கு ஒரு அடையாளமே இருக்காது. இது போல நாம் உலகியலில் வாழ்வது ஞானியருடைய இயல்பு என்று விளக்கி இருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட ஞானியர்களுடைய இயல்பு எதுவோ அதுதான் நல்ல உள்ளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது இன்னொரு உதாரணமாவது சொன்னா புரிஞ்சு. தாமரை குளம் இருக்கிறது. அந்த குளத்துல ஒரு மாண்டூகம், அதாவது தவளை இருக்கிறது. அந்த தவளை கூட பக்கத்திலேயே தாமரை பூ இருந்தாலும் அதனுடைய சிறப்பு தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கும். தாமரையினுடைய இலை இருக்கிறது. தண்ணீர் உயர்ந்தால் அதுவும் உயரும், பூவும் இலையும். தண்ணீர் குறையும் போது அதுவும் குறைஞ்சிடும். ஆனா எப்போதும் தண்ணீர்லயே கடந்த போதிலையும் அந்த இலையின் மீது தண்ணீர் ஆனது ஒட்டாது. தாமரை இலையில தண்ணீர்லயே எப்பவும் கிடந்தாலும் இலையின் மேல் பரப்புல தண்ணீர் விழுந்தாலும் ஒட்டாது, உருண்டு ஓடிடும். அதுபோல பக்குவமானவர்களாக இருப்பார்கள் ஞானியர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதைதான் தாமரை இலை தண்ணீர் போல புளியம்பழமும் ஓடும் போல என்று சொன்னார்கள். அதனால என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, இந்த வேண்டுதல் வேண்டாமை, நான் இப்படித்தாங்க இருப்பேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, என்னையா சொல்ற அப்படி, எனக்கு இவங்களெல்லாம் பிடிக்காதுன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன்றார். நீ இந்த லிஸ்ட் எவ்வளவு பெருசா இருக்கா அவ்வளவு உனக்கும் கடவுளுக்கும் தூரம் ஜாஸ்தின்னு நான் முதல்லயே சொல்லிட்டேன். இந்த மன பரிபக்குவ நிலைதான் இறைநிலைக்கான நுழைவாயில் என்பதை புரிந்து கொள்ளும். ஏனென்றால் உள்ளத்தில் நல்ல உள்ளமாக இருப்பதற்கு தனக்கும் துன்பப்படுத்திக் கொள்ளாமல் பிறருக்கும் துன்பப்படுத்தாமல் இருக்கிற பக்குவம் இருந்தா போதுங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம், வேற ஒன்றும் இல்லை. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ அல்லது உள்ள உணர்ச்சிக்கோ தீமை பயக்காத செயல் எதை வேணாலும் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. இப்ப நீங்க நல்லவங்க தான். ஆனா கொஞ்சமேனும் புரிஞ்சோ புரியாமலோ தெரியாம தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா உடனுக்குடன் எங்க பிராயச்சித்தம் தேடிக்கணும். சாரிங்க, தெரியாதனமா அவங்கள திட்டிவிட்டேன், வாக்கு தவறி மதிக்கட்டு பேசிட்டேன் அப்படின்னு சாரி சொல்றதுக்கு தயாரா இருந்தா அங்க அந்த பாவமும் துடை தெரியப்படும். நான் அதைத்தான் மனம் வாக்கு காயத்தாலே யாரையும் புண்படுத்தாம இருன்னு சொன்னேன். மனம் வாக்கு காயம், எண்ணம் சொல் செயல்களால் எந்த உயிருக்கும் கேடு நினைக்காதே, எல்லா உயிரையும் கடவுளா பாருன்னு சொன்னதுதான் அன்பே சிவம். அப்படிப்பட்ட அன்பே சிவம் என்ற சிறந்த ஒரு அறக்கட்டளை நடத்துகின்ற இந்த சீரிய ஒரு அருமையான விளக்க நிகழ்ச்சியிலே உள்ளத்தில் நல்ல உள்ளம் எவ்வாறு இருக்கும் என்ற பேருண்மையை பற்றி உங்களோடு கலந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. நான் பேசுறதெல்லாம் பொருத்தமா இருக்கா சரியா இருக்கான்னு சரிபார்க்க வேண்டியது நீங்க தான். ஏன்னா யார் வேணாலும் எதை வேணாலும் பேசிட்டு போயிடலாம். ஆனா அதை சீர்தூக்கி எடுத்துக்கிறது, சொல்லுவாங்கல்ல, தண்ணியும் பாலும் கலந்து வச்சா அன்னம் பாலை மட்டும் அருந்தும்னு சொல்லுவாங்க. அது உண்மையான்மை எனக்கு தெரியாது. அதுபோல உங்களிடத்துல நல்லது கெட்டது புரிந்து கொள்ளுகிற அறிவு இருக்கிறதா என்று கேட்கிறேன். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். நீங்க இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க? அறிவு இருக்கான்னு கேட்டா, பகுத்தறிவு இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. ஆனா அதை செயல்படுத்தி இதுவரையிலே நான் பேசிய உரையில எங்கெல்லாம் நல்லா இருக்கோ அதையெல்லாம் எடுத்துக்கோங்க. நல்லா இல்லைன்னா என்கிட்டயே சொல்லுங்க. எதெல்லாம் புரியலையோ என்கிட்ட கேளுங்க. புரிஞ்சு அதெல்லாம் நல்லா இருந்ததோ அதை என்கிட்ட சந்தோஷமா சொல்லுங்க என்று கூறி இந்த இனிய பொழுதிலே உங்களோடு உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ இறைநிலை இணைப்பில் மனமைத்து மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. சொல்லுங்க, ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஸ்ரீவல்லி, ஐயா கிட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். இப்ப எடுத்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், கருத்துக்கள் சொல்லலாம். ராஜா வந்திருக்காரு போலருக்கு. ஐயா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. டவுட்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நன்றிங்க. மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. ரொம்ப வாழ்க்கை.
சொல்லுங்க சொல்லுங்க, என்னாச்சு? இங்க வேற ஐயா யாரும் காணோம். கேக்குதுங்களா? சொல்லுங்க. வீடியோ கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்ட கேக்குது. மாதிரி இருக்கு. ஆ, ஆ. ஆமா, இடையில ஸ்டக் ஆச்சு. ரொம்ப அருமையான தலைப்பு, அருமையான சிந்தனைகள். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு உங்களோட வகுப்பு. இப்ப வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம்னா இந்த ஞானிகள்லாம் இருக்காங்கல்ல, நியூட்ரல் ஸ்டேட்ல இன்பம் துன்பம் எல்லாமே சரி சமமா எடுத்துக்கிட்டு எதுக்கும் ரியாக்ட் பண்ணாம அந்த மாதிரி இருக்கு. நம்ம இந்த குடும்ப வாழ்க்கையில இருந்தே நம்ம பழகிக்கணும். அவங்க இப்ப வெறும் வந்து இந்த அறநெறி அந்த ஒழுக்கத்தோட வாழ்ந்தாலே நம்ம வந்து நல்ல உள்ளமா நம்மள மேம்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். கேட்டு அப்படியே போறது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி நம்ம கேட்டு நடந்தோம்னா கண்டிப்பா அந்த இறைநிலையை நம்ம அடைய முடியும் அப்படின்னு ரொம்ப விளக்கமா இருந்ததுங்கய்யா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. மகிழ்ச்சிமா. அது தொலைதூரம் அல்ல, எல்லோருக்கும் சாத்தியமே. உம் உமையராஜா கேட்டீங்களா? எப்படி இருக்கு? அவர் என்னுடைய பழைய மாணவர். வாழ்கோளமுடன். எங்க வெளியில எங்கேயோ இருக்கீங்க? என்ன எங்க வெளியில இருக்கீங்க போல இருக்கு? ஆமாங்கய்யா 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 கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நல்லதுங்கய்யா, வாழ்க்கோளமுடன். நாம சந்திச்சு நாளாச்சு. நீங்க இப்ப கட் பண்ணிக்கோங்க, அப்புறம் பேசுங்க. சரிங்கய்யா, வாழ்க்கோளமுடன். வாழ்க்கோளம். மிக்க நன்றிங்கய்யா, மிக்க நன்றி. கேள்வி கொண்டு முடிக்கலாமா? எதுவுமே இல்லை. நீங்க எந்த கிளியரா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக. வாழ்களும். மிக்க நன்றி. ஒரு கன்க்ளூஷனா நம்ம எடுத்துக்கணும்னா வந்து இந்த இரண்டொழுக்க பண்பாடு அதை எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடலாம். நமக்கு நம்மளுடைய உடம்புக்கும் துன்பம் தராத வண்ணம் நம்ம நடந்துக்கிட்டாலே போதும். அடுத்தவங்களுக்கு முடிஞ்சா நம்ம வந்து எல்லா உயிரையும் இறையின் அம்சமாக பாவித்து யாருக்கும் துன்பம் பயக்காம இருக்கிறது அங்க நம்ம கடமை. நேரம் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற தலைப்பில் அற்புதமான ஒரு சிந்தனையை நமக்காக அளித்த அருள்நிதி எம் சனிசுந்தரம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் நல்ல உடல்நலம், நீளாயில், நிறை சுகம், உயர் புகழ், மெய்ஞானம் இணைந்து வாழ்க வளமுடன் இணைந்து பயணித்தான அன்பு இளைஞர்களுக்கும் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மேலும் நல்ல வாழ்க